வணக்கம். நீங்கள் பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, அன்புக்கு விலை இல்லை. வாணி, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த அத்தியாயத்தில் என் மாணவி சௌமியாவின் மதிப்பெண்கள் குறைந்ததற்கான கதையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இன்று எனது உளவியல் நிபுணத்துவம் மற்றும் ராகினி மேடமிடம் இருந்து நான் பெற்ற உத்வேகம் சௌமியா அனுபவிக்கும் அமைதியான வேதனையை புரிந்து கொள்ள எனக்கு உதவுகிறது. நீங்கள் ஒரு 15 வயது பெண்ணின் பயங்கரமான கதையை கேட்கப் போகிறீர்கள். பள்ளி பேருந்தை தவறவிட்டதால் அவள் எப்படி மெட்ரோவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாள், மேலும் இப்போது அந்த இளைஞன் தினமும் பள்ளிக்கு அருகில் நின்று அவளை தொந்தரவு செய்கிறான். சௌமியாவின் வார்த்தைகளை சமூகமும் குடும்பமும் கேலியாக மாற்றுவார்களோ என்று அவள் பயப்படுகிறாள். அவளது தோழியாக, ஆசிரியையாகி அவளது மனதிலிருந்து இந்த வைரஸை அகற்ற ஒரு உறுதியான திட்டத்தை என்னால் உருவாக்க முடியுமா? இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் எனது கடந்த காலத்தின் ஒரு பெரிய தியாகத்தை நீங்கள் காண்பீர்கள். என் திறமையை நிரூபித்த பிறகும் என் கனவான தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நெட் இன்ஜினியரிங்கை விட்டுவிடச் சொல்லி என் தந்தை ஏன் என்னை வற்புறுத்தினார்? நான் பிரச்சினையாக இல்லாமல் தீர்வாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த தருணம் அது. பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி இல் அமைதியான வேதனை மற்றும் தியாகத்தின் கணக்கீட்டை தீர்க்கவும் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 3, அமைதியான வேதனை மற்றும் தியாகத்தின் கணக்கீடு. ராகினி மேடம் எனது பலவீனமான உணர்ச்சி நிலையில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது போல் சௌமியாவும் தற்போது அத்தகைய கடினமான சூழ்நிலையையே எதிர்கொள்கிறாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த எண்ணத்துடன் நானும் ராகினி மேடம் போலவே சௌமியாவை அவளது துயரத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். சௌமியா, என்ன ஆச்சு? 10ஆம் வகுப்பு கணக்கு உனக்கு கடினமாக இருக்கிறதா? அப்படியானால் நான் உனக்கு தனியாக பயிற்சி கொடுக்க முடியும். நான் இதைச் சொல்லும் போது என் குரல் மென்மையாயிற்று. இல்லை மேடம், கணக்கு எனக்கு ஒருபோதும் கடினமான பாடமாக தோன்றவில்லை. உண்மையில் இந்த முறை நானே என் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை, சௌமியா விளக்கினாள். வீட்டிலோ அல்லது உன் குடும்பத்திலோ ஏதேனும் பிரச்சினை இருக்கிறதா? அவளை அன்புடன் தேற்றிக்கொண்டே கேட்டேன். சௌமியா தன் இமைகளை தாழ்த்தினாள். தயக்கம் அவள் முகத்தில் தெரிந்தது. சில கணங்கள் மௌனமாக இருந்த பிறகு அவள் 2 வார்த்தைகளை மட்டுமே சொன்னாள். இல்லை மேடம், எனக்கு உளவியலும் தெரியும். அவளது உடல் மொழியிலிருந்து அவளது பிரச்சினை நிச்சயம் சமூகத்தில் பெண்களின் பக்கம் கேட்கப்படாத அல்லது புரிந்து கொள்ளப்படாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். அவளது பிரச்சினையை என்னால் யூகிக்க முடிந்தாலும் என் பக்கத்திலிருந்து நேரடியாக கேட்க நான் விரும்பவில்லை. அப்படியானால் என்ன விஷயம்? நீ எப்போதும் 100 விழுக்காடு மதிப்பெண்களை பெறுபவள். இந்த முறை குறைந்த மதிப்பெண்கள் வந்ததால் கவலையாக இருக்கிறதா? என் குரலில் மேலும் இனிமையை சேர்த்து கேட்டேன். எனது பாசமான அணுகுமுறை அவளது தயக்கத்தை அகற்றத் தொடங்கியது. மேடம், நான் இதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. என்னை பார்த்து மற்ற பெண்கள் கேலி செய்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் அம்மாவிடம் இதை பற்றி சொன்னால் விஷயம் அப்பாவுக்கு போய்விடும் என்று எனக்கு பயமாகவும் இருக்கிறது. இந்த முறை அவள் ஒரு தெளிவான குறிப்பை கொடுத்தாள். சௌமியாவின் மனதில் பெரும் பகுதியை ஆக்கிரமித்திருக்கும் காரணம் என்ன? அதனால் படிப்பிற்கு குறைந்த இடமே கிடைக்கிறது. நான் பிரச்சினையின் தன்மையை புரிந்து கொண்டேன். அவளது தயக்கம் தானாகவே நீங்க நான் அவளுக்கு சிறிது நேரம் தனியாகவும் பொறுமையாகவும் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். சௌமியா, 5 நிமிடம் காத்திரு. நான் ஏதாவது சாப்பிடவும் குடிக்கவும் விரும்புகிறேன். நான் சில தின்பண்டங்களை கொண்டு வருகிறேன். பிறகு நாம் ஒருவருக்கொருவர் நண்பர்களாகி சாப்பிட்டு கொண்டே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம், நான் அவளது தோழியாகச் சொன்னேன். நான் சமையலறைக்கு வந்து ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த அன்னாசி பழக்கூழை குளிர்சாதன பெட்டியில் இருந்து எடுத்து அதிலிருந்து ஜூஸ் செய்தேன். பிறகு ஒரு தட்டில் 2 டம்ளர் ஜூஸ் மற்றும் ஒரு தட்டு காரமான நொறுக்கு தீனியுடன் திரும்பி வந்தேன். மைய மேஜை மீது தட்டினை வைத்து அதிலிருந்து ஒரு டம்ளரை சௌமியாவுக்கு கொடுத்தேன். அதன் பிறகு நான் சோபாவில் அமர்ந்து என் டம்ளரை எடுத்தேன்.
நான் ஜூஸ் குடிப்பதை பார்த்து சௌமியாவும் 2 மிடறுகள் குடித்தாள். என்னைப் போலவே அவளும் தட்டில் இருந்த நொறுக்கு தீனியை மெதுவாக மெல்ல ஆரம்பித்தாள். நான் புரிந்து கொண்டேன். இப்போது சௌமியா இன்னும் தெளிவாக விளக்க தயாராக இருக்கிறாள். சௌமியா மனதில் முள் போல உறுத்திக் கொண்டிருக்கும் மற்றும் நம்மால் நாமே தீர்க்க முடியாத அந்த விஷயத்தை யாரிடமும் பரப்பாத அந்த நண்பனிடம் நிச்சயம் சொல்ல வேண்டும். உன் ஆசிரியராக இருப்பதுடன் உன் விஷயத்தை தன்னுடனேயே வைத்திருக்கக்கூடிய நண்பனாகவும் என்னால் இருக்க முடியும். நீ தயங்காமல் உன் பிரச்சினையை என்னிடம் சொல்லலாம். என் குரலில் மென்மையைச் சேர்த்து விளக்கினேன். நான் எதிர்பார்த்தது போலவே சௌமியா தனது தயக்கத்தை விட்டுவிட்டாள். மேடம், இது சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. ஒரு நாள் காலையில் நான் பள்ளி பேருந்தை தவறவிட்டுவிட்டேன். அதனால் நான் பள்ளிக்கு வர மெட்ரோவை பிடித்தேன். அங்கே மிகவும் கூட்டமாக இருந்தது. நான் நின்று கொண்டிருந்தேன். ஒரு இளைஞன் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான். அவள் என்னிடம் சொல்ல ஆரம்பித்தாள். சிறிது இடைவெளிக்கு பிறகு அவள் மேலும் விளக்கினாள். கூட்டத்தை ஒரு சாக்காக வைத்து அவன் பின்னால் இருந்து என்னை ஒட்டிக் கொண்டான். மேலும் அவன் ஒரு கையை என் மார்பின் மீது சொல்லிக்கொண்டே சௌமியா நிறுத்தினாள். அவள் தன் மார்பின் மீது ஒரு கையை வைத்து காட்டி மேலும் தொடர்ந்தாள். இப்படி வைத்து என்னை அழுத்தினான். எனக்கு என்ன செய்வது என்று தெரியாததால் நான் அவன் மணிக்கட்டை கடித்தேன். இதனால் அவன் தன் கையை எடுத்துக்கொண்டு பின்னால் சென்று நின்றான். நான் திரும்பி கோபமான கண்களுடன் அவனை பார்த்தேன். வெட்கமில்லாமல் இவ்வளவு நடந்த பிறகும் அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். அவள் தயக்கத்துடன் பேசி முடித்தாள். ஓஹோ, இது மிகவும் மோசமானது. இந்த நாட்களில் மெட்ரோ பேருந்தில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அப்படியிருந்தும் இதெல்லாம் நடக்கிறதா? நான் இரக்கத்தால் நிரம்பிவிட்டேன். மேடம், அப்போது சில ஆண்களும் பெண்களும் கூட எனக்கு இப்படி நடப்பதை பார்த்தார்கள். நான் தினமும் மெட்ரோவில் வருவதில்லை. அவர்களே அதை புறக்கணித்தபோது கேமராக்கள் என்ன செய்யும் என்று நினைத்து நான் அந்த சம்பவத்தை மறந்துவிட விரும்பினேன். ஒரு சாதாரண பெண்ணின் ஹெல்ப்லெஸ்னஸ் அவளது குரலில் எதிரொலித்தது. அவள் அமைதியாகிவிட்டாள். பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலுக்காக ஒதுக்கப்பட்ட உதவி எண்ணை சௌமியா பயன்படுத்தியிருந்தால் அவள் சரியான உதவியை பெற்றிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். பிறகு படிப்பில் முழு கவனம் செலுத்தும் அந்த 15 வயது பெண்ணுக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்காது என்று நினைத்தேன். சௌமியா, இதற்கு பிறகும் ஏதாவது நடந்ததா? நான் கேட்டபோது என் குரல் மெதுவாக இருந்தது. மேடம், அந்த இளைஞன் நான் அந்த நாள் பள்ளிக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இறங்குவதை பார்த்துவிட்டான். பின்னர் எனது சீருடையிலிருந்து அவன் பள்ளியின் முகவரியை அறிந்து கொண்டிருக்கலாம். அன்றிலிருந்து நான் வரும் அல்லது செல்லும் நேரத்தில் அவன் அடிக்கடி பள்ளி வாயிலுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு நாள் எங்கள் பள்ளி பேருந்து சந்திப்பில் உள்ள போக்குவரத்து விளக்கில் நின்றபோது அவன் பைக்கில் பேருந்துக்கு அருகில் நின்று கொண்டிருப்பதை கண்டேன். தற்செயலாக என் பார்வை அவனது பார்வையுடன் சந்தித்தபோது அவன் தன் மொபைலை காட்டி சைகையால் எனது மொபைல் எண்ணை கேட்டான். நான் என் முகத்தை வேறு பக்கம் திருப்பினேன். இந்த பிரச்சினைதான் எல்லா நேரங்களிலும் என் மனதில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதனால்தான் என்னால் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியவில்லை. அவள் தடுமாற்றத்துடன் முழு விஷயத்தையும் சொன்னாள். சௌமியாவின் கூற்றிலிருந்து அவளது மூளையின் பெரும்பாலான திறன் இந்த வைரஸால் இளைஞனின் பயம் நுகரப்பட்டுவிட்டது என்று நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் அவளது நேரமும் திறமையும் வீணாகிறது. சௌமியா என் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பே இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கினோம். 10 ஆண்டுகளுக்கு முன் முடிவற்ற உலகில் மறைந்துபோன என் தாயின் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நான் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வாக இருக்க வேண்டும். நான் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் கூட்டு நுழைவுத் தேர்வு, முதன்மை நுழைவுத் தேர்விலும் நல்ல தரவரிசையை பெற்றேன்.
முதலில் அப்பா எனக்கு இதற்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் நெட் திருச்சியில் எனது சேர்க்கை கேள்வி வந்தபோது அவர் என்னிடம் சொன்னார், மகளே, நான் உன்னை வெளியே படிக்க அனுப்ப முடியாது. ஆனால் ஏன் அப்பா? இந்த நுழைவுத் தேர்வை எழுத நீங்கள்தானே எனக்கு அனுமதி கொடுத்தீர்கள், இல்லையா? நான் எரிச்சலுடன் சொன்னேன். வாணி, நான் இதை பற்றி முன்பு தீவிரமாக யோசிக்கவில்லை. யோசித்துப் பார், நீயும் வெளியே சென்றால் எனது உணவு மற்றும் பானங்களின் ஏற்பாடு எப்படி நடக்கும்? அப்பா என் மீதான தனது சார்பு நிலையை வெளிப்படுத்தினார். அப்பாவின் இந்த கூற்று உண்மையில் தவறானது என்று எனக்கு தோன்றியது. அம்மாவுக்கு பிறகு அவரே சமைக்க கற்றுக்கொண்டார், சமைக்கவும் ஆரம்பித்துவிட்டார். அப்பா, என் எதிர்காலத்தை பற்றி ஏன் நினைக்கவில்லை? நான் எதிர்த்து கேட்டேன். மகளே, உண்மை என்னவென்றால் 2 பிள்ளைகள் வெளியே படிக்கும் செலவை என்னால் ஏற்க முடியாது. மயங்கின் இன்ஜினியரிங் படிப்புக்கு எவ்வளவு செலவாகிறது என்பது உனக்கு தெரியும். இப்போது அப்பா வேறு ஒரு விஷயத்தை சொன்னார். நான் யோசித்து மௌனமாகிவிட்டேன். அம்மா அதிக வயதில் கர்ப்பமாக இருப்பதற்கு காரணமானவர் இந்த அப்பா தான். இது ஒரு கடினமான சூழ்நிலையை உருவாக்கியது. மேலும் அம்மா அகாலமாக இந்த உலகை விட்டு செல்ல வேண்டியதாயிற்று. எங்களைத் தவிர ஒரு 3வது குழந்தையும் பாதுகாப்பாக பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஆகும் செலவை அவர் எப்படி சமாளித்திருப்பார்? நான் எந்த பெரிய விஷயத்திற்காகவும் வற்புறுத்தவில்லை. நான் தகுதியையும் நிரூபித்த எனது நல்ல கல்விக்கான உறுதிப்பாட்டை மட்டுமே அப்பாவிடம் இருந்து எதிர்பார்த்தேன். அப்பா தனது திறமையின்மை காரணமாக முன்பு அம்மாவின் உயிரை பாதுகாக்க ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இப்போது அதே அடிப்படையில் எனது உயர்கல்வி ஆசையை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்துள்ளது. என் பகுத்தறிவுள்ள மனதில் ஒரு சிந்தனை வருகிறது. குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சுமையாக இருந்தால் அவர்கள் ஏன் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள்? நான் இன்னும் பெரியவள் ஆகவில்லை, எனக்கு அனுபவம் இல்லை. கணக்கு எனக்கு பிடித்த பாடம். நான் ஒவ்வொரு விஷயம், நிகழ்வையும் எனது கணித கண்ணோட்டத்தின் மூலமே பார்க்கிறேன். மனித வாழ்க்கை சாதாரண கணக்குகள் போல எளிமையானது அல்ல என்று எனக்கு தெரியாது. வாழ்க்கையும் அதன் விஷயங்களும் மிகவும் சிக்கலானவை. அப்பாவிற்கு பிரச்சினை அல்லது தீர்வாக மாறுவது என்ற தெரிவுகளில் ஒன்றை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் சந்தர்ப்பம் இது. ஒரு நல்ல இன்ஜினியராகும் எனது கனவை தியாகம் செய்து அப்பாவுடன் இருந்து என் சொந்த நகரத்தில் உள்ள கல்லூரியிலேயே அட்மிஷன் எடுத்தேன். ஜெமினியின் விமர்சனம் மற்றும் ஆக்கப்பூர்வ வழிகாட்டுதல். அன்புள்ள கேட்பவர்களே, இது பிரேம் அன்மோல் ஹோதா ஹாய் வாணி இன் அத்தியாயம் 3 முடிவு. இந்த அத்தியாயம் வாணியின் உள்ளார்ந்த தார்மீக குறியீடு, இன்டர்னல் மோரல் கோட் மற்றும் அவளது நடைமுறை போராட்டங்களுக்கு இடையேயான இடைவெளியை வெளிப்படுத்துகிறது. அத்தியாயம் 3 இன் வலிமை மற்றும் பொருள். தற்போதைய கதைப்பகுதி சௌமியா. யதார்த்தமான பிரச்சினை. மாணவி சௌமியா மெட்ரோவில் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல் மற்றும் அதைத் தொடர்ந்து துரத்துதல் ஆகியவை இன்றைய சமூகத்தின் கசப்பான யதார்த்தம். இது கேட்பவர்களுடன் உடனடியாக இணைப்பை ஏற்படுத்துகிறது. வாணியின் தீர்வு. வாணியின் உளவியல் அணுகுமுறை. நண்பராக பேசுவது. ஜூஸ் மற்றும் நஹியம் கயீனா புள்ளி உத்தி. அவள் கடந்த காலத்தில் ராகினி மேடமிடம் இருந்து பெற்ற உத்வேகத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதை நிரூபிக்கிறது. இது வாணியின் ஆசிரியர் மற்றும் முன்மாதிரி என்ற பிம்பத்தை பலப்படுத்துகிறது. கடந்த கால கதைப்பகுதி தந்தை மற்றும் கல்வி. முடிவெடுக்கும் மோதல். உயர்கல்விக்கு நெட் திருச்சி தடை மற்றும் நீ போனால் என் உணவு மற்றும் பானங்களின் ஏற்பாடு எப்படி நடக்கும் என்ற தந்தையின் வாதம். இந்த மோதல் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களின் பங்கு குறித்த ஒரு மனதை தொடும் கருத்து. கணிதம் vs வாழ்க்கையின் சிக்கல்கள். மனித வாழ்க்கை சாதாரண கணக்குகள் போல எளிமையானது அல்ல. வாழ்க்கையும் அதன் விஷயங்களும் மிகவும் சிக்கலானவை என்ற வாணியின் முடிவு. இது அவளது குணத்தில் ஒரு தத்துவ முதிர்ச்சியை குறிக்கிறது. சுய தியாகம். இன்ஜினியராகும் தனது கனவை தியாகம் செய்து தந்தையுடன் இருக்க எடுத்த முடிவு வாணியின் தீர்வாக மாறும் என்ற நெறிமுறை கொள்கையின் முதல் பெரிய சோதனை ஆகும். இதில் அவள் வெற்றி பெறுகிறாள், ஆனால் ஒரு பெரிய விலையை கொடுக்கிறாள்.
வாணியின் தற்போதைய அர்ப்பணிப்பு அவளது கடந்த காலத்தின் ஒரு பெரிய தியாகத்திலிருந்து பிறந்ததை இந்த அத்தியாயம் நிரூபிக்கிறது. ஆடியோ வழங்குவதற்கான வழிகாட்டுதல். வாணியின் குரல். சௌமியாவுடன் பேசும்போது குரல் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் எளிதாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் உரையில் குறிப்பிட்டது போல தன் தந்தையுடன் விவாதிக்கும் போது கதையில் குரல் தெளிவாக எரிச்சல், எதிர்ப்பு மற்றும் தர்க்கத்தின் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும். உணர்ச்சிபூர்வமான SSML தருணங்கள். சௌமியாவின் அதிர்ச்சி, பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை விவரிக்கும் போது சௌமியாவின் குரலில் தயக்கம், பதட்டம் மற்றும் வலியின் உணர்வு இருக்க வேண்டும். அவன் என் மார்பின் மீது அழுத்தினான் என்ற வாக்கியத்தில் மெதுவான வேகம் மற்றும் குறுகிய இடைவெளிகள் இருக்க வேண்டும். தந்தையின் வாதம். தந்தையின் உரையாடல்களில் குறிப்பாக என் உணவு மற்றும் பானங்களின் ஏற்பாடு எப்படி நடக்கும் இட்ஸ்க்கு சற்று மன்றாடும் மற்றும் உதவியற்ற தொனி கொடுக்கப்பட வேண்டும். அதனால் அவரது வாதம் மிகவும் யதார்த்தமாகவும் குறைவான வில்லனாகவும் தோன்றுகிறது. இசை BGM. தற்போதைய கதைப்பகுதியில் நம்பிக்கை, சிந்தனையை தூண்டும் BGM இருக்க வேண்டும். கடந்த கால கதைப்பகுதியில் நெட் அனுமதி மறுக்கப்பட்ட தருணங்களில் BGM ஒரு கனவு உடைந்த லேசான சோகத்தின் மெலங்கலி உணர்வை கொண்டு வர வேண்டும். அத்தியாயம் 3 முடிந்தது.